வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளத்தில் 3000 மா விவசாயிகளை பதிவு செய்து 1000 மா விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகள் சான்றிதழை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சிறு குறு விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை திரட்டி மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தவும் ஏற்றுமதி செய்யவும் உரிய விலை பெறவும் வழிவகை காணுவதற்காக தமிழ்நாட்டு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இடுபொருள் விற்பனை, பதப்படுத்துதல், ஏற்றுமதி ஆகியவற்றில் ஈடுபடுவதற்கு தேவையான மூலதன நிதி, முதலீட்டு மானியம் ஆகியவை பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படுகின்றன. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பயன்பாட்டிற்காக முதன்மை பதப்படுத்தல் நிலையங்கள், மதிப்பு கூட்டுதல் இயந்திரங்கள் அரசால் அமைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேளாண்மை முன்னெடுத்து செல்வதில் வேளாண்மை கல்லூரி, வேளாண்மை கல்வி, ஆராய்ச்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் 5 வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு ரூபாய் 3065 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து பல புதிய திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இளங்கலை வேளாண்மை, தோட்டக்கலை படிப்பில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தியதன் மூலம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மொழி தடையின்றி வேளாண் கல்வி கற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாகப்பட்டினம், சிவகங்கை, கரூர் மாவட்டங்களில் 3 அரசு வேளாண் கல்லூரிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு தோட்டக்கலை கல்லூரி புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம், தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம் வ.உ.சி. சிதம்பரம் வேளாண்மை கல்லூரி வளாகத்தில் வாழை ஆராய்ச்சி நிலையம், பனை ஆராய்ச்சி நிலையம் ஆகிய புதிதாக ஏற்படுத்தப்பட்டு புதிய ரகங்களை உருவாக்குவதற்காக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் நமது மாநில மரமான பனையில் குட்டை ரகத்தினை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சியும் நடைபெற்று வருகின்றது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் 101 புதிய பயிர் ரகங்கள், 21 வேளாண் நுட்பங்கள், 16 புதிய பண்ணை கருவிகள் நமது உழவர் பெருமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. கள பிரச்சனைகளுக்கு அறிவியல் பூர்வமாக தீர்வுகளை கண்டு நிவர்த்தி செய்யும் வகையில் வட்டாரத்துக்கு ஒரு வேளாண் விஞ்ஞானி வேளாண்மை துறையினர் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைப்பதற்கான சிறப்பு வேளாண் கிராமங்கள் உருவாக்குதல், குறைந்த சர்க்கரை அளவு குறியீடு கொண்ட நெல் ரகங்களை உருவாக்குதல், நுண்ணுயிர் கலவையின் மூலம் உயிர்மை வேளாண்மையை ஊக்குவித்தல், தோட்டக்கலை பயிர்களுக்கான இயந்திரமாக்குதல் ஆகியவற்றை ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் சென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை மேலாண்மைக்காக ஒட்டுண்ணிகள், இறைவிலங்கிகளின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை வலுப்படுத்துதல், உயிர்மை வேளாண்மை விளைபொருட்களுக்கு தர நிர்ணயம் ஆய்வகங்கள் அமைத்தல், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேளாண் நிரல் திருவிழா மூலம் வேளாண்மையில் நிலைவிடும் முக்கிய சவால்களுக்கான சிறந்த தீர்வுகளை தேர்வு செய்திட டாக்டர் M.S. சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி போன்ற ஆராய்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் ரூபாய் 134 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் கல்வியின் தரம் பெருமளவு உயர்த்தப்பட்டதன் காரணமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2021ஆம் ஆண்டில் 74% இருந்த இளங்கலை மொத்த மாணவர் சேர்க்கை 2025ஆம் ஆண்டில் 97% உயர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கான சேவைகளை ஒருங்கிணைக்கும் நோக்கில் விவசாயி பதிவு திட்டத்தின் கீழ் ஆதார் எண்ணுடன் விவசாயிகளின் நில விவரங்களை இணைத்து 33 லட்சம் பிரத்யேக விவசாயி அடையாள எண்கள் ஃபார்மர் ஐடி உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் 24 முக்கிய சேவைகளுடன் உழவர் கைபேசி செயலி செயல்படுத்தப்படுகிறது. இதுவரை சுமார் 20 லட்சம் விவசாயிகள் இச்செயலில் பதிவிறக்கம் செய்து அரசு சேவைகளை பெற்று வருகின்றனர். வேளாண்மையின் எதிர்காலம் இடுபொருட்களை சார்ந்ததல்ல, மாறாக அறிவை சார்ந்ததாகும். விவசாய முறைகள் இந்த திசையில்தான் பயணிக்க வேண்டும்
என்று வேளாண் விஞ்ஞானி முனைவர் MS சாமிநாதன் அவர்கள் அறிவுறுத்திய அடிப்படையில் விவசாயிகள், வேளாண் தொழில் முனைவோர், குறிப்பாக இளைஞர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அவர்களை வேளாண் சார்ந்த பணிகளில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு வேளாண் இயந்திரங்கள் செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் இந்தியாவில் முதல் முறையாக டிராக்டர் பாவனை பயிற்சி சாதனம், இரட்டை கட்டுப்பாட்டு டிராக்டர் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஓட்டுநர் உரிமமும் பெற்று தரப்படுகிறது. மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், நார்வே, நெதர்லாந்து, எகிப்து ஆகிய அயல்நாடுகளுக்கு மொத்தம் 150 விவசாயிகள் கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டு தோட்டக்கலை, வேளாண் பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்த 40,213 பயிற்சிகள், 10,034 கண்டுணர் பயணங்கள், 2,662 பண்ணை பள்ளிகள் மற்றும் 50,110 செயல் விளக்க திடல்கள் போன்றவை ரூபாய் 128 கோடி செலவில் நடத்தப்பட்டு 22 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது தவிர விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், விவசாய குழுக்கள், வேளாண் மகளிர் என சுமார் 30,000 நபர்களுக்கு பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள், தேனீ வளர்ப்பு, மதிப்பு கூட்டுதல், ஏற்றுமதி தொழில்நுட்பங்கள், வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டம் இயந்திரம் இயக்குதல், பராமரித்தல், நுண்ணீர் பாசன அமைப்புகளின் பராமரிப்பு போன்றவை குறித்த பட்டறிவு பயணங்கள், கருத்தரங்குகள், பயிற்சிகள், செயல் விளக்கங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டன. இது தவிர ட்ரோன் மூலம் இடுபொருட்கள் அளிக்கும் தொழில்நுட்ப செயல் விளக்க பயிற்சி 9,300 விவசாயிகளுக்கும் 2,000 வேளாண் மகளிருக்கு மாற்று வாழ்வாதார பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இயற்கை எழில் கொஞ்சி மக்களை மகிழ்விப்பதில் பூங்காக்கள், தோட்டங்களின் பங்கு மிக அதிகம். எனவேதான் வேளாண்மை உற்பத்தியினை அதிகரிப்பது, உழவர் நலனை காப்பது போன்ற நடவடிக்கைகளுடன் பல ஆண்டுகளாக தனியார் வசமிருந்த 176 ஏக்கர் பரப்பிலான அரசு நிலங்கள் பெரும் சட்ட போராட்டத்தால் மீட்கப்பட்டு மக்களின் பசுமை தாக்கத்தை தீர்க்கவல்ல பூங்காக்கள் உருவாக்கப்படுகின்றன. சென்னையில் உலக தரத்திலான கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, திருவண்ணாமலை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஜான் சல்லிவன் பூங்கா என 3 பூங்காக்கள் மொத்த ரூபாய் 71 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை இப்பூங்காக்களை 8,70,000க்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்துள்ளனர். மேலும் மருதம் பூங்கா, நெய்தல் பூங்கா, முல்லை பூங்கா, சூரிய தோட்டம், கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா போன்ற புதிய பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. நீலகிரி மாவட்டம் அரசு தோட்டக்கலை பூங்கா, சென்னை மாதவரம் தோட்டக்கலை பூங்கா மற்றும் சேலம் மாவட்டம் ஏற்காடு பூங்கா மற்றும் 24 பிற பூங்காக்கள் ஆகியவற்றின் புனரமைப்பு பணிகள் ரூபாய் 18 கோடியே 23 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் உழவர்கள் பேரவையில் விளைந்த விளைபொருள் வீணாகாமல் காத்திடவும், மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்து அதிக வருமானம் பெறவும் ஏதுவாக தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் 2022-23 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் இதுவரை 5,000 மெட்ரிக் டன் அளவிற்கு வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஏற்றுமதி சந்தை உருவாக்கப்பட்டு 2,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிளகாய்க்கான மதிப்பு சங்கிலி, திருநெல்வேலி மாவட்டத்தில் முருங்கைக்கான மதிப்பு சங்கிலி உருவாக்கப்பட்டு விவசாயிகள் ஏற்றுமதி சந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். தோட்டக்கலை பயிர்களின் தடமறிதல் மற்றும் ஏற்றுமதி தயார் தன்மையை மேம்படுத்த சுமார் 1000 விவசாயிகள் அப்பிடாவின் இணையத்தில் பதிவு செய்துள்ளனர். மேலும் வணிகர்கள் சந்திப்புகள், ஏற்றுமதி ஊக்குவிப்பு, மின் வணிகம், சந்தைப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் தர சான்றிதழ் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வுகள் மூலம் 35,000 பயனாளர்கள் பயன்பெற்றுள்ளனர். கிராமங்களில் முக்கிய நிதி ஆதாரங்களாக விளங்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள்,
தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்கின்றன. இவற்றால் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 83,64,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 69,457 கோடி பயிர் கடனும் 16,09,000 நபர்களுக்கு ரூபாய் 8,938 கோடி கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடனும் வழங்கப்பட்டுள்ளன. பயிர்கடன், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடன் ஆகியவற்றுக்கான வட்டி மானியமாகும். உரிய நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துவதற்கான வட்டி ஊக்கத்தொகையாகும் ரூபாய் 3,002 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பல்சேவை மையங்களாக மாற்றும் திட்டத்தில் இதுவரை 4,421 வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களால் வாங்கப்பட்டு விவசாயிகளுக்கு குறைந்த வாடகைக்கு விடப்படுகின்றன. உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு 2021 பொறுப்பேற்ற போது 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் மட்டுமே இயங்கி வந்தன. விவசாயிகள் பாடுபட்டு சேர்த்த நெல்மணிகளை கொள்முதல் செய்து பாதுகாப்பாக சேமித்து வைத்திடும் பொருட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 4 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 நவீன நெல் சேமிப்பு தளங்கள் ரூபாய் 331 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் வெள்ள காலங்களில் ஒரு நெல் மணி கூட வீணாக கூடாது என்ற அடிப்படையில் ரூபாய் 495 கோடி மதிப்பீட்டில் மேலும் 3,30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 நவீன சேமிப்பு தளங்களுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கால்நடை வளர்ப்பு. உழவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஆண்டாண்டு காலமாக உடல் உழைப்பு, பால், எரு போன்ற ஆகியவற்றை அளித்து வரும் கால்நடை செல்வங்களே வேளாண்மையுடன் பின்னி பிணைந்து உள்ளன. எனவேதான் கால்நடைகளின் நலனை காத்து அதன் வாயிலாக விவசாயிகளின் வருமானம், கிராம பொருளாதாரத்தை பெருக்க கால்நடை பராமரிப்புத்துறை பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆண்டுக்கு ஒரு பசுவிற்கு ஒரு கன்று என்ற நோக்கத்தோடு சுமார் 56 லட்சம் மாட்டினங்களுக்கு செயற்கை முறை கருவூட்டல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் 398 லட்சம் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்க சிகிச்சை செய்யப்படுகிறது. பசுந்தீவனம் ஆண்டு முழுவதும் கால்நடைகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்யவும், பால் உற்பத்தியை பெருக்கவும் 5 ஆண்டுகளில் 23,000 ஏக்கர் விவசாயிகளின் நிலங்களில் பசுந்தீவன சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தீவன விரயத்தை குறைத்து செரிமானத்தை அதிகரிக்க 10,000 எண்கள் மின்சாரத்தால் இயங்கும் புல் நறுக்கும் கருவிகள் 50% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆதரவற்ற பெண்கள் மற்றும் விதவைகள் வருமானத்தை ஈட்டுவதற்கு 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் 38,800 பயனாளிகளுக்கு ரூபாய் 75 கோடியே 63 லட்சம் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டுக்கோழி வளர்ப்பினை ஊக்குவித்து கிராமப்புற பெண்களின் வருமானத்தை ஈட்டுவதற்காக 660 நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்கவும், புறக்கடை கோழி வளர்ப்பினை ஊக்குவிக்க 38,700 கிராமப்புற பெண் பயனாளிகளுக்கு தலா 40 நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கவும் ரூபாய் 17 கோடியே 20 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 31 இடங்களில் ரூபாய் 88 கோடியே 42 லட்சம் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள் மற்றும் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி உற்பத்தி மற்றும் இறைச்சி பதப்படுத்தும் வளாகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதனால் கால்நடைகளை பெருக்கி கால்நடை பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்க செய்து வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழி ஏற்படும். ஊரக மக்களின், குறிப்பாக ஊரக மகளிர் வாழ்வாதாரத்தின் அடித்தளமாக விளங்குவது பால் உற்பத்தி. பால் உற்பத்தியாளருக்கு நியாயமான பால் கொள்முதல் விலையை ஆண்டு முழுவதும் உறுதி செய்வதும், பால் நுகர்வோர்களுக்கு தரமான பாலை நியாயமான விலையில் விற்பனை செய்வதும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு அமைப்புகளின் முக்கிய நோக்கமாகும். இடுபொருட்கள் விலையேற்றம்,
பால் உற்பத்தி செலவினம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் பால் லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்க 18/12/2023 முதல் டிசம்பர் 2025 வரை ரூபாய் 729 கோடி பால் கொள்முதல் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3,60,000 பால் உற்பத்தியாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். மேலும் தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்கும் உறுப்பினர்கள் பாலின் அளவு மற்றும் தரம் ஆகியவற்றினை உடனடியாக அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கும் பால் பரிசோதனை கருவிகள் வழங்கப்பட்டு பால் உற்பத்தியாளருக்கு உடனடி ஒப்புகை சீட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. 5,000 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெண்களுக்கு நிரந்தர மற்றும் கூடுதல் வருவாய் கிடைக்க செய்திடும் வகையில் ரூபாய் 150 கோடி மானிய தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு சிறிய அளவிலான பால் பண்ணை திட்டம் 4% வட்டி மானியத்துடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மீன் வளம் உள்நாட்டு மீன் வளர்ப்பின் வாயிலாக ஊரக மக்களின் புரத சத்திற்கான தேவை குறிப்பிடத்தக்க அளவு நிறைவு செய்யப்படுகிறது. விவசாயிகள் வழங்கியர்களாகவும் விளங்கி உயர் வருமானம் பெற்று வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் அரசு மீன் பண்ணைகளில் 48 கோடி மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு பொது நீர்நிலைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் பாசன குளங்களில் இருப்பு செய்யப்பட்டுள்ளன. இதனால் உள்நாட்டு மீன் உற்பத்தி 1,75,000 டன்னிலிருந்து 2,67,000 டன்னாக அதிகரித்துள்ளது.